x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி yக்கு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு find dy by dx அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இதுல பாருங்க xும் in terms of t ல இருக்கு, yயும் in terms of t ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா differentiate with respect to t பண்ணணும். ரெண்டு பேருமே தனித்தனியா t with respectation பண்ண போறோம். முதல்ல இந்த x எடுத்துட்டு differentiate பண்ணலாம். differentiate பண்ணும்போது இந்த பக்கம் u by v இருக்கு பாருங்க. ஸோ பேசிக் ரூல் என்ன, u by v அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா முதல்ல யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி v அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் u அப்படியே எழுதிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். கீழே v ஸ்கொயர்னு போடணும். இதான் நம்மளோட u by v யோட ரூல். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட இதுல u v வச்சுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். இப்போ uன்றது வந்து நம்ம கிட்ட sin cube t இருக்கு, vன்றது ரூட் ஆஃப் காஸ் 2t இருக்கு. இப்போ இதை வந்து u டேஷ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். u டேஷ் ஈக்குவல் டு இப்போ சைன் கியூப் டீனா முதல்ல இது ஒரு எக்ஸ் கியூப் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயர் வரும்ல. அப்போ 3 சைன் ஸ்கொயர் டீன்னு முதல்ல எழுதணும். இப்போ இந்த 3 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைன் டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு காஸ் டி கிடைக்கும், அப்படி எழுதணும். இங்கே வி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல இது ஒரு ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கு. ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இது அப்படியே எழுதிக்கணும். ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன், பேசிக் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் இருந்தாலே 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்றது தான் அதோட வேல்யூ. இதை டைரக்டாகவே ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க, இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோமா. இப்போ காஸ் 2t இருக்கு. காஸ் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் 2t அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். ஏன்னா t தான் நம்ம வித் ரெஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2வை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட v டேஷோட வேல்யூ மேலே வந்து மைனஸ் சைன் 2t, டினாமினேட்டரில் வந்து ரூட் ஆஃப் காஸ் 2t கிடைச்சிருக்கு. தான் v டேஷ். இப்போ இந்த u டேஷ் v டேஷ்லாம் யூஸ் பண்ணி உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸை பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைச்சிருக்கோம். இது u by vல டிஃபரன்ஷியேட் ஆகுறதுனால முதல்ல u டேஷும் vயும் எழுதணும். இதான் நம்மளோட u டேஷ், இது நம்மளோட v ரெண்டத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ 3 டைம் சைன் ஸ்கொயர் t காஸ் t தான் u டேஷ். vயோட வேல்யூ ரூட் ஆஃப் காஸ் 2t அப்படி எழுதிக்கோங்க. இது மைனஸ் போட்டு uவையும் v டேஷும் எழுதணும். மைனஸ் போட்டு இது u, இது v டேஷ் எழுதும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இது மல்டிப்ளை ஆகும்போது இது டெஃபினட்டாக என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இவங்ககிட்ட இங்கே சைன் கியூப் டி இருக்கு, இங்கே சைன் 2t பை ரூட் ஆஃப் காஸ் 2t அப்படின்னு கிடச்சிருக்கு. டிவைடட் பை v ஸ்கொயர் நம்மளோட ஃபார்முலா, இதான் நம்மளோட v. ஸோ விஏ ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் காஸ் 2tன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்கொயரும் ரூட்டும் இருந்தால் கேன்சல் ஆகிடும், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட டினாமினேட்டர் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட டினாமினேட்டர் இல்லைன்னா இங்கே என்னன்னு போட்டுக்கணும், 1ன்னு போட்டுட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க இந்த ரூட் காஸ் 2t இங்கே கூட மல்டிபிள் பண்ணும்போது இங்கேயும் காஸ் 2t இருக்கு, இங்கேயும் காஸ் 2t இருக்கு, ரெண்டுமே ரூட்ல இருக்கு பாருங்க. அதாவது ரூட் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ரூட்லேருந்து வெளில வந்துடும். அதே மாதிரி ரூட் காஸ் 2t மல்டிபிள் பண்ணும்போது காஸ் 2tன்ற டேர்ம் ரூட்லேருந்து வெளில வந்துடும். ஸோ 3 டைம் சைன் ஸ்கொயர் டி இங்கே இருக்கு, காஸ் டி இருக்கு. ஸோ இந்த ரூட் காஸ் 2tயும் ரூட் காஸ் 2tயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், காஸ் 2t அப்படின்னு கிடைச்சிரும். அதை எழுதிக்கலாம். நான் 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தானே வரும். அதனால இது வந்து சைன் கியூப் டி மல்டிபிள் பை சைன் 2t அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டரில் இங்கே 1 இன்ட்டு ரூட் காஸ் 2t வந்து ரூட் காஸ் 2t தான். டினாமினேட்டரில் ஒரு காஸ் 2t இருக்கு. ஆக்சுவலாக எப்போவுமே டினாமினேட்டரில் இருக்க டேர்மில் டினாமினேட்டர்லாம் 1ன்னு அர்த்தம். இதை மேலே கொண்டு போகும்போது 1/ன்னு வரும். எப்படி பார்த்தாலும் இந்த டினாமினேட்டர் தான் வரும். அதனால இதை இங்கே டினாமினேட்டரில் பக்கத்தில் காஸ் 2t மல்டிபிகேஷன்ல இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட dx by dt யோட ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்ல y என்னன்னு பாருங்க. yக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் y is equal to cos cube t divided by root of cos 2t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுல இருந்து dy by dx கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களை டிவைட் பண்ணி dy by dx கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதுவும் நமக்கு என்ன பேட்டர்ன்ல தான் இருக்கு, u by v பேட்டர்ன்ல தான் இருக்கு. u by v பேட்டர்ன்ல இருந்துச்சுனாலே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u dash v மைனஸ் u v dash by v ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் தான் இவங்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். ஆனால் இது u by v பேட்டர்னில் இருக்கிறதுனால கொஸ்டினில் யூக்கு பதிலாக கொஸ்டினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் கியூப் டி கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் கியூப் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எக்ஸ் கியூப் மாதிரி இருக்குது, 3x ஸ்கொயர்னு எழுதுவோம்ல. அப்போ 3 டைம் காஸ் ஸ்கொயர் டி ஃபர்ஸ்ட் கியூபோட டிஃபரன்ஷியேஷன். அப்புறம் காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுதான் யூ டேஷ். அதே மாதிரி இப்போ வி வந்து கொஸ்டினில் ரூட் ஆஃப் காஸ் 2tன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது பக்கம் ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கு. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் இப்படி எழுதணும்.
அப்புறம் உள்ள இருக்க cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin 2t அப்படின்னு கிடைச்சிருக்கும். 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும். இந்த 2 இந்த 2 என்னவா இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். இதான் நம்மளோட b dash. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt அப்படின்னு கிடைக்கும். இது u by vல முதல்ல u டேஷும் vயும் எழுதணும். ஸோ இதான் நம்மளோட u dash, இதான் நம்மளோட v. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3 டைம் cos ஸ்கொயர் t sin t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க கூட v மல்டிபிள் பண்ணும்போது cos 2tன்னு வந்திருக்கும். எழுதிட்டோம். இதை கண்டிப்பாக இப்படி எழுதணுமானா அவசியம் இல்லை. இதை நீங்கள் மைண்ட்லேயே நான் பண்ணிடுவேன், முதல்ல நான் u இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v எழுதிக்கிறேன்னா நீங்கள் எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு யூவையும் வி டேஷும் எழுதணும். இதான் யூ, இதான் வி டேஷ். வி டேஷ்ல மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் என்னவா இருக்கும், பிளஸ் ஆயிருக்கும். ஸோ காஸ் கியூப் டி வந்து யூ ஓடுது. வி டேஷ்க்கு சைன் 2t நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் காஸ் 2t இருக்கு. எழுதிக்கலாம். டிவைடட் பை வி ஸ்கொயர் நம்மளோட ரூல். வி வந்து ரூட் ஆஃப் காஸ் 2t ஸ்கொயர். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிருக்கும். போன தடவை பண்ண மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 1 போட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ரூட் காஸ் 2t இங்கே இருக்க ரூட் காஸ் 2t மல்டிபிள் பண்ணும்போது என்னவாயிடும், அந்த டேர்ம் ரூட்லேருந்து வெளில வந்துடும். ஸோ 3 டைம் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி, இதுலேருந்து காஸ் 2tன்ற டேர்ம் வெளில வந்திருக்கும் ரூட்லேருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது. இது 1 கூட மல்டிபிள் பண்ணுறதுனால இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் இன்ட்டு சைன் 2t. இப்போ டினாமினேட்டரில் இது இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சு, இது இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ கீழே இந்த ரூட் காஸ் 2t நம்ம எழுதியிருப்போம். ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு காஸ் 2t இருக்கு பாருங்க, ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆகிட்டு வெறும் காஸ் 2t. அதை இங்கே வெளியில் எழுதணும், அதை இப்படி வெளியில் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இது நம்மளோட செகண்ட் டேர்ம், அதாவது dy பை டிடியோட டேர்ம். இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டாங்க, dy பை dx கேட்டாங்க இல்லையா. இப்போ dy பை dx வேணும்னா மேலே dy பை டிடியோட வேல்யூவையும் கீழே dx பை டிடியோட வேல்யூவும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண கிடச்சிடும். இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. dy by dt கண்டுபிடிச்சாச்சா. இப்போ வந்து ஆல்ரெடி dx by dt 1 நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம். dx by dt வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே டிவைட் பண்ணி வச்சிருந்தோம் ஈக்குவேஷன் 1. இதையும் dy by dt எடுத்து இப்போ டிவைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா மேலே வந்து dy by dt இந்த செகண்டாக கண்டுபிடிச்சதான் நியூமரேட்டராக வரணும். டிவைடட் பை dx by dtயோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ மேலேயும் ஃப்ராக்ஷன் இருக்கு, கீழேயும் ஃப்ராக்ஷன் இருக்குன்னா கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ இந்த டேர்ம் மேலே வந்துடும், இது கீழே இருக்கும். இது கட் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க, கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ இது உங்களோட நியூமரேட்டராகவும் இந்த டேர்ம் உங்களோட டினாமினேட்டராகவும் இருக்கும். ஸோ அதான் நம்மளோட dy by dtன்னு எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் இன்னும் பெருசாக இருக்குது. இது இன்னும் கூட நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். இங்கே பாருங்க, இங்கேயே சைன் 2t இருக்கு, இங்கேயே சைன் 2t இருக்கு. சைன் 2tயோட பேசிக் ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் சைன் t காஸ் t, அதை எழுதிக்கலாம். ஸோ சைன் 2t மட்டும் 2 டைம்ஸ் சைன் t காஸ் tன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த பிளஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டேர்ம், இதுக்கப்புறம் ஒரு டேர்ம், ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கே சைன் டி காஸ் டி இருக்கு, இங்கே சைன் டி காஸ் டி இருக்கு. இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்கான்னு அதுலேருந்து ஒரு காசை நம்மளால என்ன பண்ண முடியும், காமனாக எடுக்க முடியாது. அதனால ஒரு காஸ் டி சைன் டியை காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் பாருங்கள், சைன் டி காஸ் டி இருக்குது, இவங்ககிட்டையும் காஸ் டி சைன் டி இருக்குல்ல, காமனாக இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ காஸ்டியும் சைன் டியும் வெளியில் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் உள்ளே எழுதியிருக்கும். ஸோ மேலேயும் சைன் இன்ட்டு காஸ் காமனாக வந்திருக்கும், கீழேயும் சைன் இன்ட்டு காஸ் காமனாக வந்திருக்கும். அது என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே நியூமரேட்டரில் இருக்க டேர்ம்ஸில் இது காஸ்ட், இதுவும் காஸ்ட், இது மட்டும் காஸ் 2tன்னு இருக்குது. கீழே இதுவும் சைன், இதுவும் சைன், இது மட்டும் என்னன்னு இருக்குது, இதுவும் காஸ் 2t அப்படின்னு இருக்குது. ஆனால் பேட்டர்ன் பார்க்க ஒரே மாதிரி இல்லை, கேன்சலேஷன் பண்ண முடியாது. அதனால் ஒரே டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக காஸ் 2tயோட ஃபார்முலா வந்து நம்மக்கிட்ட 2 ஃபார்மேட் இருக்குது. ஏன்னா காஸ் 2t அப்படின்றது நம்மளால 2 cos square t minus 1 அப்படின்னு எழுத முடியும், 1 minus 2 sin square t அப்படின்னு நம்ம எழுத முடியும். மேலே எல்லாமே காஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த cos 2tவை in terms of costலையும் இந்த cos 2tயை in terms of signலையும் மாற்றிக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து -3 cos t இருக்கு. ஏன்னா இந்த cos 2tக்கு பதிலாக மட்டும் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ப்ளஸில் டேர்ம் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் எந்த கேன்சலேஷனும் பண்ண முடியாது. இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 3 2s இது என்ன ஆகிடும், -6. இங்கே ஒரு cos t இருக்கு, இங்கே ஒரு cos square t இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது cos cube tன்னு வந்திருக்கும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் 3 cos t அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து 2 டைம் cos cube tன்னு இருக்கு. டினாமினேட்டர்ல அதே மாதிரி இதை உள்ள கொண்டு போயிட்டோம்னா 3 sin tயும் 1 மல்டிபிள் பண்ணால் 3 டைம்ஸ் sin t தான். -6 டைம் sin square t. இங்கே ஒரு ப்ளஸ் 2 டைம் sin cube t நம்ம கிட்ட இருக்கு. இது கியூப், ஏன்னா இந்த சைனையும் sin square மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு sin cube t இருக்கு. இப்போ இதில் பாருங்க, இதுவும் கியூப்ல இருக்கிறதுனால மைனஸ் ஆகிடும். இங்கே ஒரு 3 cos t இருக்கு நம்ம கிட்ட. இந்த -6ம் இந்த +2ம் -4 cos cube t அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேருமே கியூப்ல இருக்காங்க. ஸோ இது வந்து 3 sin t -4
ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது sin cube t அப்படின்னு கிடைக்குது. இது இப்படி எழுதிக்கலாம். இது நம்மளோட ஃபார்முலாஸ். அதாவது 3 sin x minus 4 sin cube x இருந்துச்சுன்னா அது sin 3x ஓட ஃபார்முலா. அதே மாதிரி தான் இங்க டினாமினேட்டர் இருக்கு பாருங்க. ஏன்னா in terms of x க்கு பதிலா t இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம என்னன்னு எழுதிடலாம்? sin 3tன்னு எழுதிடலாம். அது மாதிரி 4 cos cube minus 3 cos x அப்படின்றது cos 3x ஓட ஃபார்முலா. இந்த ஃபார்மேட் இங்க அப்படியே மாறி இருக்கு. முதல்ல 4 cos cube வரனால இங்க ரெண்டாவது வந்திருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்க டேர்ம் இப்படி மாத்தி எழுதும் போது ஒரு மைனஸ் சைன் வெளில வரும். அதனால இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? மைனஸ் cos 3x ஓட ரூல் அப்படின்னு எழுதிக்கலாம். cos x by sin xன்றது cot x தானே. அதனால இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு cot 3xன்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான dy by dx ஓட ஆன்சர். இதை நீங்க இப்படிதான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழே இன் டேர்ம்ஸ் ஆஃப் t இருக்கிறதுனால இங்க வந்து 3t அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் cot 3t அப்படின்றது உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.